தென் மாவட்டத்திலேயே முதல் முறையாக, அதாவது திருநெல்வேலியை மையமா கொண்டு திருநெல்வேலி சுற்றியுள்ள 5 மாவட்டங்களையும் கவர் பண்ற அளவுக்கு புதுசா இறந்தவங்களை கொண்டு போறதுக்காண்டி லக்ஸுரி சென்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு லக்ஸுரி வண்டி, அதாவது ஃபுல் ஏசி, ஹைட்ராலிக் பம்பு, ஸ்ட்ரெச்சர் முதற்கொண்டு ஆட்டோமேட்டிக் வசதிகளோட ரொம்ப ஹைஜீனிக்கான நெல்லை மாவட்டத்தில், அதாவது சென்னை போன்ற பெரிய மாவட்டங்கள்ல விஐபி, பிரபலமான நடிகர்கள், முக்கியமான தொழில் முக்கிய பிரமுகர்கள், அரசியல்வாதிகளை கொண்டு போகக்கூடிய ஒரு வண்டிய திருநெல்வேலியில அறிமுகப்படுத்தியிருக்கோம். சுத்து வட்டாரத்துல 5 மாவட்டத்துல இதே போல ஒரு வண்டி கிடையாது. அதனால அந்த வண்டியை உங்களுக்கு காட்டணும்னு சொல்லி விரும்புறோம். வண்டிக்கு நம்ம வச்சிருக்க பேரு லக்ஸுரி சென்ட் ஆஃப். அது எப்படி லக்ஸுரியா இருக்கு, அதுல என்னென்ன வசதிகள் இருக்கு, என்ன ஃபெசிலிட்டி எல்லாம் நம்ம அட்வான்ஸா கொண்டு வந்திருக்கோம், மற்ற இடங்கள்ல இல்லாத அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்றதுக்கு பிரியப்படுறேன். உங்ககிட்ட சொன்ன லக்ஸரி சென்ட் ஆஃப் வண்டி இதுதான். இது ஒரு வருஷ காலமா உட்கார்ந்து இதுல என்னென்ன புதுமையா ஒவ்வொரு விஷயமும் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கறத பார்த்து பண்ணியிருக்கிறோம். இந்த வண்டியுடைய இன்டீரியரு பின்னாடி எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒன்னொன்னா நான் சொல்றேன், காட்டுறேன். நீங்களே பாருங்க, பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வண்டியோடைய வெளிப்புற தோற்றம் இதுதான். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், வண்டியை சுத்தியுமே கண்ணாடி இருக்கும். நீங்க வெளியே இருந்து இறந்தவங்கள முகத்தை பார்த்துக்கிடலாம். அது போக உள்ள யாரெல்லாம் உட்கார்ந்து போறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். நம்ம வண்டிக்குள்ள ஏறி பார்க்கணுங்கிறதே இல்லை, யாரு போறாங்க அப்படின்ட்டு பொதுவா இப்ப வெளியே இருந்து பாக்குறவங்க எல்லாருமே பாக்குறதுக்கு உண்டான வசதிகள் இருக்கு. அது போக உள்ள ஏசி, அப்புறம் ஆடியோ சிஸ்டம், அப்புறம் வீடியோ கவரேஜ் எல்லாமே உண்டு. அப்புறம் ஸ்ட்ரெச்சர் ரிமோட் கண்ட்ரோல்ல தான் ஆப்ரேட் பண்ற மாதிரி இருக்குது. அதையும் நான் அதை பத்தி எப்படின்ட்டு நான் ஒன்னொன்னா சொல்றேன், அதையும் பாத்துக்கங்க. அந்த வண்டியை நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது விசாலமான இருக்க வசதிகள் இருக்கு. 8 பேர் தாராளமா உட்காந்துக்கலாம். இது போக நம்ம ஒவ்வொரு மதத்தினரும் இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஒவ்வொரு மதத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பாடல் கேட்பாங்க. அந்த பாடலை வச்சு போறதுக்கு உண்டான அந்த ஆடியோ சிஸ்டம்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் ஃபுல் ஏசி செட்டப் கொண்டு வந்திருக்கோம். இது போக சிலர் வெளிநாட்டுல இருப்பாங்க. வெளிநாட்டுல இருந்து அர்ஜென்ட்டா வர முடியாத சூழ்நிலை, ஃபிளைட் டிக்கெட் கிடைக்கல, லேட் ஆகும் அப்படிங்கிற பட்சத்துல அவங்களும் வெளிநாடுகள்ல இருந்து இருக்கிறவங்க பாக்குறதுக்கு நாங்க என்ன செய்வோம் அப்படின்னா ஃபுட்டேஜ் கொடுத்துருவோம். இதோடைய ஃபுல்லா வீடியோ கவரேஜ் நாங்களே பண்ணிடுவோம். உள்ள எத்தனை பேர் உட்கார்ந்து போறாங்க, அவருடைய இறுதி ஊர்வலம் எந்த அளவுக்கு கிராண்டா நடக்குது அப்படிங்கிறது, உள்ள உட்கார்ந்து இருக்கிறவங்க, பின்னாடி அணிவகுத்து வரக்கூடிய அந்த ஊர்வலத்துல வரக்கூடியவங்க எல்லாத்தையுமே காட்டுறதுக்காக வீடியோ எத்தனை வருஷம் ஆனாலும் எங்களோட சோசியல் மீடியாவில் நாங்க அதுல வச்சிருப்போம். இது போக அந்த ஃபுட்டேஜ் அந்த குடும்பத்தார் கேட்டாலும் வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களும் பார்க்கறதுக்காண்டி அதை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இந்த வண்டியில இருக்கிறதுலே அட்வான்ஸ் என்னன்னா இன்வெர்டர் சப்போர்ட் கொண்டு வந்திருக்கோம். இது என்னன்னா நம்ம நார்மலா வீட்டுல வைக்கிற ஃப்ரீசர் பாக்ஸை இதுல ஏத்தி இன்னொரு மாவட்டத்துக்கு அந்த அவங்கள கொண்டு போக முடியும். அது எப்படி அப்படின்னா, இப்போ வேலை ஒரு இடத்துல வேலைக்காக ஒரு மாவட்டத்துல இருப்பாங்க, பிறந்தது ஒரு மாவட்டமா இருக்கும். அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி சொந்த ஊர்ல சொந்த மாவட்டத்துல அடக்கம் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ இந்த ஒரு மாவட்டத்துல அவங்க வீட்டுல அஞ்சலிக்கு வச்சுட்டு மறுநாள் அவங்க சொந்த ஊருக்கு கொண்டு போய் அங்கேயும் ஒரு நாள் அஞ்சலிக்கு வைக்கிறதுக்கு அந்த டிரான்ஸ்போர்டேஷன் வசதிக்காக என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இன்வெர்டர் சப்போர்ட் கொண்டு வந்திருக்கோம். இது மற்ற எல்லா இடங்கள்லயும் இருக்காது, நம்ம கிட்ட இருக்கு. அவங்கள எந்த ஃப்ரீசர் பாக்ஸ்ல வச்சிருக்கோமோ அந்த ஃப்ரீசர் பாக்ஸோடய இந்த இதுக்கு வண்டிக்குள்ள ஏத்தி கொண்டு போய் அந்த மாவட்டத்துல நம்ம இறக்கி வச்சுட்டு அங்கேயுமே சிறப்பா அந்த இது இறுதி காரியங்களை செய்யறதுக்கு ஏதுவா ஃப்ரீசர்லயே வச்சு கொண்டு போய் அவங்கள ரொம்ப சிரமப்படுத்தாம அடக்கம் பண்றதுக்கு எல்லா விஷயமும் நாங்களே பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த லக்ஸரி சென்டாவை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பேன், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னொன்னு என்னன்னா, நாங்க 8 மாசமா இந்த கஃபின் பாக்ஸ், சவப்பெட்டின்னு சொல்லி இறந்தவங்களை அடக்கம் பண்ணக்கூடிய அந்த பெட்டி நாங்களே ரெடி பண்ணி கொடுக்குறோம். இது எங்களுக்கு என்னன்னா மொத்தமா கேரளாவில இருந்து
பல்வேறு வகையான மரங்கள்ல நிறைய ஊட்டுகள்ல வருது. அதையும் நீங்க அடுத்த ஒரு வீடியோல நான் சொல்றேன். நீங்க தேவைப்பட்டா அதையும் நீங்க வாங்கிடலாம் குறைஞ்ச விலைக்கு. நல்ல தரமான நிறைய விதவிதமான டிசைன்கள்ல, நீங்க இதுவரைக்கும் பார்க்காத டிசைன்கள்ல சதுர பெட்டியோ இல்ல மற்ற பெட்டிகள் எல்லா பெட்டியுமே நம்மள்ட்ட இருக்கு. அதை நீங்க தேவைப்பட்டா எடுத்துக்கோங்க. நம்பரையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களோட சோசியல் மீடியா பீஸ் ஆம்பன்ஸ்ன்னு அடிச்சா எல்லா சோசியல் மீடியாவிலையும் நம்மளுடைய பேரை அடிச்சா வந்துடும். நீங்க அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் நம்பர் ஏதாவது மறந்துட்டாலோ தொலைஞ்சிட்டாலோ நீங்க அதுல பார்த்து நம்பரை எடுத்துக்கலாம், கான்டாக்ட் நம்பரை. கேட்ட அனைவருக்கும், பொறுமையா கேட்ட எல்லாருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.